ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெற்றியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள் அக்டோபர் 8. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ். நோபல் பிரைஸ் மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த 2 நபர்களுக்கு இந்த பரிசு பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் அப்படின்றது 1895ஆம் ஆண்டு ஸ்வீடனைச் சேர்ந்த ஆல்ஃப்ரெட் நோபல் என்பவர் வெடிமருந்தை கண்டுபிடித்ததற்காக அந்த ஒரு பேட்டன் ரைட்டுக்காக ஒரு மிகப்பெரிய வருமானம் ஈட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த மருந்தின் மூலமாக கிடைத்த வருமானத்தை வச்சு அவர் 1901ஆம் ஆண்டு முதல் இந்த மருத்துவத்துறை உட்பட சில துறைகளில் சாதனை புரிபவர்களுக்கு, உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துபவர்களுக்கு என்னுடைய பெயரில், அந்த நோபல் பெயரில் விருதுகள் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அறிவிக்கிறாங்க. அந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தில் அறிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இந்த வாரம் முழுவதுமாக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். இன்றைக்கி மருத்துவத்திற்கு, நாளைக்கு இயற்பியலுக்கு, வேதியியலுக்கு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்புகள் வெளியிடப்படும். இந்த ஆண்டு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விக்டர் ஆம்பரோஸுக்கும் கேரி ரூகான் என்பவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் 2 பேருமே அமெரிக்கர்கள். எது பற்றி ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, மனித உடலில் மரபணு செயல்பாடுகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவதற்கு அடிப்படையான மைக்ரோ ஆர்என்ஏ என்ற மூலக்கூறை கண்டுபிடித்ததற்காக இவர்கள் இந்த உயரிய பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உயிரினங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செயல்படுகின்றன என்பதற்கான அடிப்படையை இவர்களின் கண்டுபிடிப்பு நிரூபித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான பரிசு தொகை 8.9 கோடி ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரோனா பாதிப்புக்கு எதிரான பயனுள்ள mRNA மைக்ரோ ரிபோ நியூக்ளிக் அமிலம் தடுப்பூசியை உருவாக்கியதற்காக ஹங்கேரியை சார்ந்த சாகன் பல்கலைக்கழக பேராசிரியர் கேட்டலின் கரிகோ, அமெரிக்காவின் பென்சில்வேனியா பல்கலைக்கழக பேராசிரியர் ட்ரூ வீஸ்மேன் ஆகிய இருவருக்கும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேம்ஸ் மட்டும் நம்ம நல்லா ஒரு முறை பார்த்துக்கணும். இந்த பெயர்களை டைரெக்டாக கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் என்ன கண்டுபிடிப்பிற்காக இந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ஐநா விருது, முதல்வர் பெருமிதம் அப்படின்னு நமக்கு ஒரு நியூஸ் இருக்குது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொற்றா நோய்கள் குறித்து கண்டறிவதற்காக தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறை தரப்பில் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸையும் பிபி பேஷண்ட்ஸையும் கண்டறிவதற்காக முதற்கட்டமாக கண்டறிவதற்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு துவங்கியது. உலகம் முழுவதும் ஏற்படக்கூடிய இறப்புகளில் பாதிக்கும் மேற்பட்ட இறப்புகள் தொற்றா நோய்கள் தொடர்ச்சியாகவே ஏற்படுகிறது அப்படின்றத நம்ம கண்டறிகிறோம். அந்த தொற்றா நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதன் மூலமாக மக்களின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்றத அதிகரிக்க முடியும். இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பை அதிகரிப்பதற்கு இந்த கடைநிலை, கீழ்நிலைகளில் உள்ள மக்களிடையே சென்று ஒவ்வொரு தனிநபரையும் ஆய்வு செய்து அவர்களுக்கான இந்த சாதாரண சுகரிலிருந்து, பிபியிலிருந்து கண்டறிஞ்சு அவங்கள உடனடியாக மருத்துவமனைக்கு வரவழைத்து முதல் நிலையிலேயே கண்டறிந்து குணப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் இந்த மக்களை தேடி மருத்துவம். இதற்கு ஐநாவினுடைய ஒரு அங்கமாக செயல்படக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்ஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருது இங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதில் முதன்மையான மற்றும் சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதற்காக ஐநாவினுடைய இந்த விருது தமிழக சுகாதாரத்துறைக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவ திட்டம் செயல்படுத்தியதற்காக கடந்த 25ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொற்றா நோய்களின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினால் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான திட்டம், சுகாதாரத்துறையினுடைய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிலிம்ஸில் இது கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸ்லையுமே நீங்கள் நிறைய இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, நம்ம நேஷ்னல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லி 2017-25 டார்கெட்டட் இயர், அந்த 8 வருஷ இலக்குகளை பற்றி பேசும்போது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் பேசுவோம். அதுக்கு நீங்கள் தமிழக அரசின் தரப்பிலான திட்டங்கள் அப்படின்னு இதை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, 18,800 கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா UAE யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இடையே உணவு வழித்தடம், ஃபுட் காரிடார் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு அமைச்சர் பேசியிருக்கார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் இந்தியா UAE உயர்நிலை பணிக்குழுவின் 12வது கூட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் பியூஷ் கோயல் செய்தியாளர்களிடம் இந்திய விவசாயிகளின் விளைபொருட்களை பயன்படுத்தி உயர்தர பொருட்களை தயாரித்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் விற்பனை செய்வதற்கு அந்நாடு விரும்புகின்றது. இதற்காக இந்தியாவில் உணவு பதப்படுத்துதல் வசதிகளை ஏற்படுத்துவதற்கு அரபு அமீரகம் முதலீடு செய்வது குறித்து நீண்ட காலமாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 16,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட $2 பில்லியன் முதலீட்டில் இந்தியாவில் உணவு பதப்படுத்தல் துறையில் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அந்த பொருட்களை UAEயில் விற்பனை செய்வதற்கான செயல்பாடுகளிலும் அந்த அரசு ஈடுபட உள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. உள்நாட்டில் வேளாண் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு இது கூடுதல் வருவாயை அளிக்கும் அப்படின்னும் அமைச்சர் பேசியிருக்கிறாரு. எந்த 2 நாடுகளுக்கிடையே
உணவு வழித்தடம் அமைக்க ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ப்ரிலிம்ஸ் கண்டென்ட்டாக இருக்கலாம். 2A நமக்கு அப்ஜெக்டிவில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய ஏவுகணையின் மாதிரி விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு இஸ்ரோனுடைய தலைவர் சோம்நாத் அவர்கள் சொன்ன ஒரு நியூஸ் இருக்குது நமக்கு. அதில் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்த தலைமுறை ஏவுகணைகள் NGLV மேம்பாட்டிற்கான மாதிரி வரைவு விரைவில் அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு இஸ்ரோனுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். ஏவுகணை உருவாக்கத்தின் தொடக்கமான வடிவமைப்பு கட்டத்திலேயே நிறுவனங்கள் விண்வெளித்துறையில் நுழைவதற்கு இது மிகப்பெரிய வாய்ப்பை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தற்போது SSLV, PSLV, LVM-3 ஆகிய 3 ஏவுகணைகள் மூலம் செயற்கைக்கோள்களையும் விண்கலன்களையும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் விண்ணில் செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் NGLV எனும் புதிய ஏவுகணை மேம்பாட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா சார்பில் விண்வெளி நிலையம் அமைப்பதற்கும் 2040ஆம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி வீரர்கள் நிலவில் தரையிறங்குவதற்கான திறனை வளர்ப்பதற்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்வதற்கான ஒரு ஸ்டெப்பை இஸ்ரோ எடுத்து வைக்கிறாங்க. இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எதன் அடிப்படையில் எந்த ஃபியூவல் பேஸில் உருவாக்குறாங்க அப்படின்றதும் கொஷினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனுடைய மாதிரி வெளியிடப்படும் பொழுது நியூஸில் நமக்கு கட்டாயம் இருக்கும். அந்த மாதிரியை வச்சு நமக்கு இங்கே கொஷின்ஸ் ப்ரிலிம்ஸ்லேயோ அல்லது குரூப் 2A அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர்லேயோ கொஷின் வைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 குரூப் 1 மெயின்ஸ் இந்த ரெண்டுத்துலேயும் கூட டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இஸ்ரோவின் எதிர்கால கனவு திட்டங்கள் அல்லது எதிர்கால திட்டங்கள், வளர்ச்சிக்கான திட்டங்கள், இஸ்ரோ எவ்வாறு இங்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் முனைப்பு காட்டுகின்றது அப்படின்றதெல்லாம் நமக்கு இங்கே கொஷினாக உருவாகிறதுக்கு இங்கே விவாதிக்கப்படக்கூடிய டாபிக்ஸாக இருக்குது. அதுக்கும் இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி தினமணியிலேருந்து இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வேறு சில முக்கியமான நியூஸஸோடு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.